Applications of total internal reflection. முழு அக எதிரொளிப்பின் பயன்பாடுகள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம முழு அக எதிரொளிப்பின் பயன்பாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழு அக எதிரொளிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துடுங்க. முழு அக எதிரொளிப்பினுடைய விளைவுகள் மற்றும் பயன்கள் இதை பற்றி பார்க்கணுன்னா நிறையவே இருக்குது. ஒரு 9th and 10th அந்த ரேஞ்சில் அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக்ஸ் கிடைக்குதுங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மிராஜ், அதாவது காணல் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதனுடன் தொடர்புடையது தான் லூமிங். இப்போ இந்த காணல் நீருங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஹாட் டெசர்ட்டில் பார்க்க முடியும். லூமிங்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு ரீஜியனில், ஆர்டிக் அண்டார்டிக் அந்த மாதிரி ரீஜியனில் பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர், அதாவது ஒளி இழைகள். அப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்பார்க்கிளிங் ஆஃப் டைமண்ட், வைரம் எப்படி மின்னுகிறது, அதுக்கும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன சம்மந்தம் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது நாலாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டோட்டலி ரிஃப்ளெக்டிங் பிரிசம், அதாவது முழு அக எதிரொளிப்பு முப்பட்டகம்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பெரிஸ்கோப்புன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க இல்லையா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிரிசம். இதுவும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேடு சன்செட், அதாவது பார்த்திங்கனாக்கா சூரிய உதயம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நடக்கும். அதேமாதிரி டிலேடு சன்செட், மறைவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து லேட்டாக நடக்கும். இது ஏன் நடக்குது, இதுக்கும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெயின்போலையும் கண்டிப்பாக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு அக எதிரொளிப்பு நடைபெறுவதற்கு உண்டான நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். மொத்தம் 2 கண்டிஷன் வேணுங்க. முதல் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷுட் ட்ராவல் ஃப்ரம் ஆப்டிகலி டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். இது முதல் கண்டிஷன். அதாவது ஒளியானது பார்த்திங்கன்னா அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு போகணும். அப்படி போனால் தான் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரெண்டாவது கண்டிஷன் என்னவாக இருக்கணும்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது படுகோணம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோடைய மதிப்பு கண்டிப்பாக கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசி. இந்த 2 கண்டிஷன்ஸ் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து முழு அக எதிரொளிப்பு, அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் போய் பார்க்கலாம். மிராஜ் ஏன் நடக்கணும், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா அட்மாஸ்பரிக் ஆப்டிக்கல் டென்சிட்டி வேரியேஷன். ஸோ அங்கே ஆர்டினரி டென்சிட்டிக்கும் ஆப்டிக்கல் டென்சிட்டிக்கும் டெஃபினட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற விஷயமே இந்த ஆப்டிக்கல் டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆப்டிக்கல் டென்சிட்டினா என்னங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஆப்டிக்கல் டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது எங்கேனா அட்மாஸ்பியரில். அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனே நடக்குது. இதை தமிழில் சொல்கிறது இருந்தாக்கா ஆப்டிக்கல் டென்சிட்டிங்கிறது ஒளியியல் அடர்த்தி இல் வேறுபாடு. எதுலனாக்கா வளிமண்டலத்தில் ஒளியியல் அடர்த்தியில் வேறுபாடு இருப்பதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மிராஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது காணல் நீர் தோன்றுகிறது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வரைகிற லைன் வந்து மேற்பரப்புன்னு வச்சுக்கலாமே, அதாவது எர்த் சர்ஃபேஸ். இப்போ இந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்குது. இந்த அட்மாஸ்பியரை வந்து இப்போ நான் வந்து ஒரு 2-3 ரீஜன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ இது வந்து ஒரு ரீஜியன், அதாவது சர்ஃபேஸ்லேருந்து செர்டன் ஹைட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். இது வந்து இது அடுத்த ரீஜியன், இது வந்து அடுத்த ரீஜியன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏர் இஸ் எ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ அப்போ ஹீட் நம்ம வர சொல்லும் இந்த சர்ஃபேஸ் வந்து சீக்கிரத்தில் ஹாட் ஆகிடும், வேறாஸ் ஏர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சூடாகும். இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷனால், அந்த ஹீட் ரேடியேஷனால் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஏர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் ஹாட்டாக இருக்கும். இது வந்து ஹாட். வேறாஸ் கம்பேர்ட் டு திஸ் ரீஜன், பிகாஸ் இந்த ரீஜன் வந்து சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அதாவது இந்த 2 ரீஜனை கம்பேர் பண்ண சொல்லி இது ஹாட், இது கோல்டு. வேறாஸ் இந்த 2 ரீஜனை கம்பேர் பண்ண சொல்லி இது ஹாட்டு, இது கோல்டு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சிக்கணும். இந்த ஹாட் அட்மாஸ்பியரிக் ரீஜன் சொன்னோம் இல்லையா, இதுவும் இந்த கோல்டு அட்மாஸ்பியரிக் ரீஜன்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி, அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே வரும். ஸோ அப்போ ஹாட் அட்மாஸ்பியரிக் ரீஜன் அதில் வந்து என்ன மாதிரி ஒரு ஆப்டிக்கல் டென்சிட்டி மெயின்டைன் ஆகும் அப்படின்னாக்கா, இது வந்து ரேரர் மீடியமாக ஆக்ட் ஆகும். ரேரர் மீடியம் அதாவது அடர், குறை, ஊடகம். வேற கோல்டாக இருக்கிற, அதாவது கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கிற இந்த லேயர் ஆஃப் ஏர் இருக்குங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா டென்சர் மீடியமாக ஆக்ட் ஆகும். அதாவது அடர், மிகு ஊடகம். இப்போ ஒரு டயக்ராம் மூலமாக இந்த மிராஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சர்ஃபேஸை இமேஜின் பண்ணிங்க. இது வந்து இப்போ டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ். இது இப்போ இந்த டெசர்ட்டில் ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரீ. இப்போ இங்கே கூடிய இந்த அட்மாஸ்பியர், இந்த ஏரோட இது வந்து சில ரீஜன்ஸை நம்ம பிரிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரீஜன், இது வந்து ஒரு ரீஜன். இந்த மாதிரி 2 ரீஜனாக பிரிச்சுக்கிறேன். இப்போது சப்போஸ் இந்த ட்ரீயிலிருந்து லைட் ரேஸ் வந்து என்டர் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த 2 ரீஜனுக்கு, அதாவது மேலே ஒரு ரீஜன் இருக்குது, இது ஒரு ரீஜன் இருக்குது. இந்த 2 ரீஜனில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்சர் மீடியம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேரர் மீடியம். ஸோ நான் இங்கே ஒரு நார்மல் ஒன்று வரைகிறேன். இந்த நார்மலுக்கு இந்த மேலே இருக்கிற அப்பர் ரீஜன் இருக்குங்க இல்லையா, இது வந்து டென்சர் மீடியம். ஸோ இது வந்து ரேரர் மீடியம். இப்போ லைட் ரே ட்ரீலேருந்து வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸில் லைட் வந்து என்டர் ஆகுது. ஸோ இப்போ இது டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகுது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு ரேரர் மீடியத்தில் லைட் வந்து பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ லைக் திஸ். இப்போ இந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்குங்களா, இது வந்து அடுத்த ஒரு லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது நம்ம இமேஜின் பண்ணியிருக்கிறோமே அந்த லேயரில் வந்து எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் ஒன்று வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். இப்போ இந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்சிடென்டோடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஐ. சப்போஸ் இந்த ஐயோட மதிப்பு வந்து கிரேட்டர் தென் ஐசி, அதாவது நான் மாறுநிலை கோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த ரே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ரிஃப்ளெக்ட் பேக், அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இந்த பாயிண்டில் நடக்கும். அதாவது இந்த ரே வந்து என்ன ஆகுனாக்கா, ஸோ இந்த இடத்துல வந்து ரே வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்சர்வர் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்குறாருனாக்கா, என்ன டைரெக்ஷனில் அந்த ரே என்டர் ஆகுதோ அவர் கண்ணுக்கு, அந்த டைரெக்ஷனில் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரியும், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து தெரியும். இந்த டைரெக்ஷனில் நமக்கு இமேஜ் தெரியும். ஸோ அப்போ மிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஃபிசிக்கல் ஃபினாமினா தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதை வந்து ஒரு பிக்சரில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற பிக்சர் வந்து மிராஜ் இந்த டெசர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ட்ரீலேருந்து வரக்கூடிய இந்த ரே ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இந்த இடத்துல ஒரு நார்மல் இருக்குது, ஸோ இங்கே ஒரு நார்மல் இருக்குது. இந்த நார்மலுக்கு இது வந்து பெண்ட் அவே, பிகாஸ் இது வந்து கோல்டு, இது வந்து ஹாட், அதனால். ஸோ அடுத்த லேயர் ஆஃப் அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் இட் இஸ் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். பட் இந்த இடத்துல கூட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இன்னும் வந்து அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு அச்சீவ் ஆகலை. ஸோ அதனால தான் இது வந்து ரிஃப்ராக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. எங்கே அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து அது அச்சீவ் ஆகுதுன்னா, சப்போஸ் இந்த பாயிண்டில் அச்சீவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோனாக்கா, இந்த இடத்துல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ரிஃப்ளெக்டட் ரே எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த இமேஜ், அதாவது அந்த ட்ரீயோட இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து மிராஜ் இன் த டெசர்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லூமிங். இது ஆக்சுவலி கோல்டு ரீஜன்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் நடக்குது. அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போது ஸோ இப்போ ஒரு லேயர் ஒன்று வரைகிறேன். ஸோ இந்த லேயர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கோல்டு சர்ஃபேஸ், அதாவது ஒரு ஐஸ் சர்ஃபேஸ். ஸோ இது மேலே இருக்கிற இந்த ஏர் இருக்கு இல்லையா, இந்த அட்மாஸ்பியர், அதை வந்து ஒரு 3 ரீஜனாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ரீஜன் வந்து இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹை சர்ஃபேஸ், அதனால் இது கண்டிப்பாக எப்படி இருக்குனாக்கா கோல்டாக இருக்கும். அது
ஸோ திஸ் ரீஜன் வந்து somehow far away from the eye surface. அதனால் கம்பேர் டு திஸ் ஃபஸ்ட்டு ரீஜன், அதாவது கோல்டு ரீஜனை கம்பேர் பண்ண சொல்கிறோம், இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ வித் திஸ் டூ ரீஜியன், மேலே இருக்கிறது ஹாட்டு, கீழே இருக்கிறது கோல்டு. மிராஜில் நம்ம என்ன பார்த்தோம்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்கும், மேலே இருக்கிறது வந்து கோல்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது வந்து டெசர்ட் ஹாட் சர்ஃபேஸ் மேலே இருக்கிறதுனால. இது வந்து கோல்டு சர்ஃபேஸ்னால கீழே இருக்கிறது கோல்டாக இருக்கும், மேலே இருக்கிறது வந்து ஹாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த ரெண்டு ரீஜனுக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹாட்டாக இருக்கும், ஸோ இது வந்து கோல்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சிக்கணும். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் கோல்டு சர்ஃபேஸ் அது என்ன மாதிரி ஆப்டிக்கல் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணணுனாக்கா டென்சர், இது வந்து டென்சர் மீடியமாக இருக்கும். whereas hot surface இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேரர் மீடியமாக இருக்கும். அதாவது இது வந்து அடர், குறை, ஊடகம். இது அடர், மிகு ஊடகம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அட்மாஸ்பியரிக் சர்ஃபேஸஸ் இருக்கும். எங்கேனாக்கா இது வந்து கோல்ட் ரீஜன்ஸில் மட்டும், லைக் ஆர்டிக், அண்டார்டிக் அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்கும். ஸோ இதில் எப்படி வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அந்த ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது ஒரு ஷிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கோல்டு சர்ஃபேஸ் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த கோல்டு சர்ஃபேஸில் ஒரு போட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ போட். ஸோ இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ஒரு ரெண்டு ரீஜனாக பிரிச்சுக்கிறேன், லைக் திஸ். ஸோ இந்த ரீஜனுக்கு ஒரு நார்மல் ஒன்று வரைகிறேன். திஸ் நார்மல். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் இந்த ரீஜன் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ கோல்டாக இருக்கிற ரீஜன் வந்து டென்சர் மீடியம், ஸோ இது வந்து ரேரர் மீடியம். இப்போ போட்லேருந்து லைட் ரே வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் வந்து விடுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. இப்போ லைட் ரே எங்கிறது என்ட்ரு ஆகுதுன்னா டென்சர் மீடியத்துலேருந்து இப்போ ரேரர் மீடியத்துக்கு என்ட்ரு ஆகுது. ஸோ ரேரர் மீடியத்தில் லைட் ரேஸ் வந்து பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இங்கேருந்து லைட் ரே வந்து பெண்ட் ஆகி இப்படி போகுது, லைக் திஸ். ஸோ இந்த லேயருக்கு திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு நார்மல் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நார்மலில் இந்த மேலே இருக்கிற ரீஜன் வந்து ஆப்வியஸ்லி ரேரர் மீடியம், கீழே இருக்கிறது வந்து டென்சர் மீடியம். சப்போஸ் திஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குங்களே ஐ, இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் ஐசி, அதாவது மாறுநிலை கோணத்தை விட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இந்த ரே வந்து என்ன ஆகுனாக்கா அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், like this. Okay, suppose observer இங்க இருக்கிறாரு அப்படினாக்கா இந்த ரே எந்த டைரக்ஷனில் வந்து என்ட்ரு ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு இந்த இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ரே வந்து இந்த டைரக்ஷனில் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்குனாக்கா அப்சைட் டவுனாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த போட் வந்து இந்த ஸ்கையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ தெரியும், லைக் திஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நாம் இப்போ ஒரு பிக்சர் மூலிமா பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குற பிக்சர் தான் லூமிங். இது ஆர்டிக், அண்டார்டிக் அந்த மாதிரி ரீஜன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறோம் இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நம்ம அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஷேட்ஸ் தான் அதெல்லாமே. இப்போ இந்த ஷிப்லேருந்து ஒரு ரே வந்து இந்த லேயர்ஸில் என்ட்ரு ஆக சொல்ல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் ஒன்று வரைஞ்சிப்போம். ஸோ இங்கே ஷிப்லேருந்து வரக்கூடிய இந்த ரே வந்து bends away from the normal. ஸோ அகைன் நீங்கள் ஒரு நார்மல் வரைஞ்சோம்னாக்கா அகைன் இட் bends away from the normal. ஸோ இந்த மாதிரி ரே வந்து ரிஃப்ராக்ட் ஆகி இந்த பாயிண்டில் வரும்போது ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அது வந்து கிரேட்டர் தென் ஐசி. ஸோ அப்போ வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இங்கே அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த லைட் ரே வந்து அண்டர்கோஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்டட் ரே மறுபடியும் எல்லா லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகி போகணும். ஸோ இந்த இடத்துல இந்த டென்சிட்டி, ஆப்டிக்கல் டென்சிட்டி வேரி ஆகுறதுனால அகெயின் ரிஃப்ராக்ஷன் டேக்கிங் பிளேஸ். ஸோ கடைசி அப்சர்வருக்கு என்ன டைரெக்ஷனில் அந்த லைட் ரே என்ட்ரு ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் ஆஃப் த ஷிப்பு தெரியும். ஸோ இதுதான் வந்து லூமிங்.
இப்போ நாம் பார்க்க இருக்கிறது வந்து டோட்டலி ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம், அதாவது முழு அக எதிரொலிப்பு முப்பட்டகம். ஸோ இந்த மாதிரி ப்ரிசம்ஸ்லாம் சில ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், அதாவது பெரிஸ்கோப், பைனாகுலர்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இதனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ப்ரிசம். இதோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 45 டிகிரி, 90 டிகிரி, அகெயின் 45 டிகிரி. ஸோ இந்த டைப்பில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரிசம்ஸ் எல்லாமே என்ன மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க அப்படின்னாக்கா, மேபி கிளாஸ், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக், ஃப்ளோரைட், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ரிசம்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ப்ரிசம்ஸ் எல்லாமே வந்து மேடப் ஆஃப் கிளாஸ். ஸோ இப்போ இந்த கிளாஸோட முக்கியமான அதர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரியணும். த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் glass is 42 degree. அதாவது மாறுநிலை கோணம். கண்ணாடியினுடைய மாறுநிலை கோணம் என்பது 42 டிகிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்ட் கொஷின்ஸ். இப்போ நாம் பார்க்குற ப்ரிசம் வந்து பெரிஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசம். ஸோ நம்ம இந்த சைட்ஸை வந்து பேர் வச்சுக்கலாம், ஏபி, பிசி அண்ட் ஏசி, இந்த மாதிரி 3 சைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த ஆங்கிள் இருக்குங்க இல்லையா, அதுதான் 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரினா இது வந்து 45 டிகிரி. ஸோ திஸ் ஆல்சோ 45 டிகிரி. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், அது 3 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கூட்டினோம்னாக்கா 180 டிகிரி வரணுங்கிறது பேசிக் ரூல், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஏபிங்கிற இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸில் வந்து ஒரு லைட் ரே நார்மலாக என்ட்ரு ஆகுது. அதாவது ஏபிக்கு நார்மலாக என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு ஒரு நார்மல் ஒன்று வரைவோம் இந்த மாதிரி. ஸோ திஸ் நார்மல் வந்து பிசின்ற அந்த ஃபேஸுக்கு திஸ் இஸ் அ நார்மல் லைன். இப்போ இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் இருக்குங்க இல்லையா, திஸ் ஆங்கிள் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இது வந்து ஐ. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் 45, திஸ் இஸ் 90னா இதுவும் என்ன வரும்னா உங்களுக்கு 45 வரும். ஸோ இது 45னா கண்டிப்பாக திஸ் ஐ ஆல்சோ வாட் 45 டிகிரி. ஸோ அதாவது இந்த ஏபின்ற ஃபேஸுக்கு ஒரு ரே வந்து நார்மலாக இன்சிடென்ட் ஆனால் அது பிசிங்கிற ஃபேஸில் வந்து என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகும்னா 45 டிகிரி ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகும். அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய கிளாஸுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42 டிகிரி. ஸோ இட் இஸ் இந்த ஐங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் தென் ஐசி. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும் இந்த இடத்துல, அக்கார்டிங் டு அந்த லா பிரகாரம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ லைட் ரே வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இந்த டெக்னாலஜி தான் வந்து பெரிஸ்கோப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெரிஸ்கோப்பில் அது எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர் தான் பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப்பில் 2 ரைட் ஆங்கிள் ப்ரிசம் இருக்குது. ஸோ இது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசம், இங்கே டவுனில் ஒரு ப்ரிசம் இருக்குது. இப்போ இந்த டாட் லைன்ஸ் போட்டிருக்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து ரே, ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ரே. இந்த ரே வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரிசத்தில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் வரைஞ்சோம்னாக்கா வித் திஸ் நார்மல் இந்த இன்சிடென்ட் ரே வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 42 டிகிரி தான். அப்போது திஸ் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால இந்த ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே இருக்கிற ப்ரிசத்தில் வந்து விழுது. அகெயின் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் ஒரு நார்மல் வரைஞ்சோம்னாக்கா இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து இந்த ரே ஆனது இப்படி எமர்ஜி ஆகுது. சப்போஸ் நம்ம வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா திஸ் ஆப்ஜெக்டுடைய இமேஜ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதுதான் நாங்கள் பெரிஸ்கோப்புடைய பிரின்சிபல். இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம்னா இதுதான் புரோரோ ப்ரிசம். ஸோ இந்த புரோரோ ப்ரிசத்தில் திஸ் ஆங்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கணும். ஸோ ஈச் ஆங்கிள் ஹியர் 45 டிகிரி. ஸோ திஸ் ஆல்சோ 45 டிகிரி. இந்த ப்ரிசத்தை இன்வென்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இக்னாசியோ புரோரோ, இன்வென்டர்.
இதை கண்டுபிடித்தவர் வந்து பொரோரோ, அதனால் இந்த ப்ரிசத்துக்கு பேர் பொரோரோ ப்ரிசம்னு பேர். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாகுலர்ஸில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரிசத்தோட ஃபேஸஸ் இருக்குது இல்லையா, அது பேர் வச்சுக்கலாம் ஏபிசி. இப்போ இன்சிடென்ட் ரே வந்து இந்த ஏபி அப்படிங்கிற அந்த ஃபேஸுக்கு எப்படி வரும்னா நார்மலாக வரும். அந்த நார்மலாக வர ரே வந்து பார்த்திங்கன்னா பிசின்ற ஃபேஸில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி அது என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகும்னா 45 டிகிரி ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் ஒன்று வரைஞ்சிப்போம் லைக் திஸ். ஸோ இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. ஸோ இப்போ என்ன டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனால திஸ் ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஃபேஸ், அதாவது ஏசின்ற ஃபேஸில் வந்து இன்சிடென்ட் ஆகும் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு நார்மல் நம்ம ட்ரா பண்ணோம்னாக்கா திஸ் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 45 டிகிரி. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ரே வந்து இந்த சைடில், அதாவது இன்சிடென்ட் ரே எந்த டைரெக்ஷனில் வந்திருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த எமர்ஜென்ட் ரே வந்து வெளியில் போகும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா பொசிஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா இமேஜ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா பைனாகுலரில் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குற பிக்சர் வந்து பைனாகுலர் பிக்சர். ஸோ இதில் வந்து 2 பொரோரோ ப்ரிசம் இருக்குது. இந்த எல்லோ கலரில் போட்டிருக்காங்க இல்லையா ப்ரிசம் மாதிரி. ஸோ இதுதான் 2 பொரோரோ ப்ரிசம். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரே வந்து இப்படி என்டர் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, say tree or anything. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய இந்த லைட் ரே வந்து ஃபஸ்ட்டு பொரோரோ ப்ரிசத்தில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலயமா அகெயின் செகண்ட் பொரோரோ ப்ரிசத்துக்கு வருது. இங்கேயும் மறுபடியும் அதே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலயமா இந்த ரே ஆனது இந்த அப்சர்வருடைய ஹைக்கு என்டர் ஆகுது. ஸோ இந்த 2 ப்ரிசத்தினுடைய ஹெல்ப்னால தான் ஆப்ஜெக்டுடைய பொசிஷனில் இருந்து இமேஜுடைய பொசிஷன் கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு ஃபீல்டு வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பைனாகுலரில் யூஸ் ஆகுது. இப்போ நாம் பார்க்குற பிக்சர் வந்து எரெக்டிங் ப்ரிசம். இந்த ப்ரிசம் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அதில் யூஸ் ஆகுதுங்க. இது எல்லாமே ஸ்லைட் ப்ரொஜெக்டர். இந்த ஆங்கிள் பி வந்து 90 டிகிரினா அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈச் 45 டிகிரி. இப்போ இந்த ஏபிங்கிற ஃபேஸில் வந்து ஒரு லைட் என்டர் ஆகுது. இந்த ரே வந்து ரேரர் மீடியத்தில் டென்சிட்டி மீடியத்துக்குள்ளே போக சொல்ல இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ மறுபடியும் இந்த ரே பாட்டம் ஃபேஸ் இருக்குங்களா ஏசி, அந்த ஃபேஸில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. திஸ் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸுக்கு நம்ம ஒரு நார்மல் ஒன்று வரைஞ்சி பார்த்தோம்னாக்கா இந்த ஆங்கிள் வந்து தட் இஸ் ஐ வந்து கிரேட்டர் தென் ஐசி, கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு இந்த ரே வந்து போகும். ஸோ மறுபடியும் இந்த ரே வந்து ரிஃப்ளெக்ட் பேக் வித் இந்த ப்ரிசம். மறுபடியும் இந்த ஃபேஸுக்கு வரும்போது அகெயின் இட் ரிஃப்ராக்டட். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்கே கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ப்ரிசத்தினுடைய ஒரு அட்வான்டேஜ். அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர், ஸ்பார்க்கிளிங் ஆஃப் டைமண்ட், அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்ட் டிலேடு சன்செட், ரெயின்போ, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.